ஹரியானா மாநிலம் நூ அங்கே வந்து ஜலாபிஷேக யாத்ரா அப்படின்னு சொல்லி வருட வருடம் அந்த யாத்திரை நடக்கிறது. அந்த யாத்திரைக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நூ முழுக்கவே வந்து எதுவும் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இணையதள சேவையை முழுவதுமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 2023ஆம் ஆண்டுல இதே அந்த ஜலாபிஷேக யாத்திரை நடந்த பொழுது அங்க மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்ததை பார்க்கிறோம். அந்த கலவரத்தை ஒட்டி இங்க தமிழகத்துல கூட அதை பத்தி வீடியோக்கள்லாம் வெளியிட்டதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த கலவரம் மீண்டும் ஏற்பட்டு விடாமல் தடுப்பதற்காக இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் நிறைய கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறார்கள். ட்ரோன் பறக்கக்கூடாது, பட்டாசுகள்லாம் வெடிக்கக்கூடாது என்று, அப்புறம் அதாவது நான்வெஜ் அந்த எங்கேயும் அந்த கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இது உண்மைக்கு நான் வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக பார்க்கிறேன். பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்த பாரத நாட்டில் ஒரு பகுதியில் ஒரு இந்து கோவில் யாத்திரை போகணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தால்தான் அது அமைதியாக போகும். அப்படின்னா இந்த நாட்டில் மைனாரிட்டிங்கக்கூடிய துலுக்கனுக்கு மேலே இம்புட்டு பயம் இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இது சரியான விஷயமாக நாம் பார்க்கல. அதாவது துலுக்க பயங்கரவாதத்திற்கு நாம் பயந்து இருப்பதாக இந்த விஷயம் காட்டுறதாக நான் பார்க்கிறேன். இது ஒரு சமுதாயத்தில் இது ஒரு கரும்புள்ளியாக நான் பார்க்கிறேன். ஆனால் என்னவாக இருந்தாலும் அந்த யாத்திரையை நடத்தியே தீர்வோம்னு ஒரு வைராக்கியத்தோடு அந்த இந்துக்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் இருக்காங்க பத்தியில, அவர்களுக்கு நமது பாராட்டுகள். ஆனா அவங்கள பாதுகாப்பா கொண்டு போவதற்காக அரசாங்கங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுக்கிறது இல்லை. அப்ப அந்த அரசாங்கத்தை அந்த விஷயத்துல பாராட்டணும். ஆனா ஹிந்து சமுதாயமாக, ஒட்டுமொத்த ஹிந்து சமுதாயமாக நாம் வெட்கப்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன். இதுல அடுத்தது நம்ம இதுல எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த கலவரம் என்பது திட்டமிட்ட கலவரம்னு அந்த நேரத்திலேயே நான் சொல்லியிருந்தேன். அப்ப சம்சுதீன் காஸ்மின்னு ஒருத்தன் ஒரு வீடியோ போட்டிருந்தான். அந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரியான கலவரத்துக்கு அங்கே இமாம் சொல்லி நாங்கள் முன்னாடி ஏற்பாடெல்லாம் செய்திருந்தோம்னு அந்த வீடியோ போட்டிருந்தோம். அப்படி பேசியிருந்த ஒரு வீடியோ. அப்போ இந்த மாதிரி ஹிந்து யாத்திரைகள் திட்டமிட்டு துலுக்கம் கலவரம் பண்ணுவதற்கு இமாமே சொல்லி கொடுத்துருக்காருங்கக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க போட்ட வீடியோ. அப்போ அங்கே வந்து எவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு மசூதியிலையும் என்ன பயிற்சி கொடுக்கப்படுகிறதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்ததுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சமுதாயம் இதுக்குன்னு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியத இந்த அரசாங்கம் சொல்லலை. இதை துலுக்கம் சொல்லிவிட்டான். அதுக்காக இந்த அரசாங்கம் இதை பண்ணி எடுத்து இந்த யாத்திரை நடத்தி இருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகள் நீங்கி சாதாரணமாக இந்துக்கள் என்று யாத்திரை போகிறார்களோ அன்னைக்குத்தான் இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ஹரியானாவில் இருக்கக்கூடிய காவல்துறை வெற்றி பெற்றதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த அளவு பண்ணினதே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு கம்யூனிட்டி வந்து கிட்டத்தட்ட போருக்கத்துக்குள்ள தயாரெடுப்போட இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு சமுதாயம் வந்து உப்பு பெறாத மதச்சார்பின்மை, ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, ஏன் ஜாதி பெருசு ஓன் ஜாதி பெருசு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இப்போ நம்ம இந்த நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இந்த சமுதாயத்தை அழிக்க துடிக்கக்கூடிய ஒரு சக்தி, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வெட்டி வியாக்கியானம் பேசக்கூடிய ஒரு சக்தி. அப்போ எண்ணிக்கையில நீங்க கூடுதலாக இருந்தாலும் எண்ணிக்கையில குறைவால இருக்கிறவங்க உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த செய்தியை வந்து ஒட்டுமொத்த இந்து சமுதாயம் இந்த செய்தியை கவனிக்கணும். இப்ப இதே மாதிரியான சம்பவம் தான் விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சுன்னா திருவல்லிக்கேணி வழியோட அந்த திருவல்லிக்கேணி ஹைரோட்ல பிள்ளையார் போகப்படாது, இந்த நிகழ்ச்சி வந்தால் இந்த வழியோடு இது போகப்படாது. தமிழ்நாடு போலீஸ்காரங்க இந்த 75வது ஆண்டு சுதந்திர தினம் வந்த உடனே தேசிய கொடி ஊர்வலம் போகப்படாது, ஏன்னா அங்கே சர்ச்சு மசூதி இருக்கு. அப்போ இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் இருக்கக்கூடியவன் கலவரக்காரன், ஆனால் அவன் கலவரக்காரன்ங்கிறதுனால நீங்க இது பண்றீங்க. ஆனா அவனை கலவரக்காரன்னு யாராவது அந்த உண்மையை சொன்னான்னு நீங்க அவனை வந்து மதச்சார்பின்மைக்கு எதிரானவன்னு சொல்றிய. அப்படி சொல்லக்கூடியவனை இவனை கலவரக்காரன் இந்த அரசாங்கம் சொல்லுது. இதுதான் இந்த நாட்டில் பிரச்சனையே. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கோவில்னு சொன்னா அந்த கோவில்ல ஒரு விழா நடந்தாச்சுன்னா நம்ம எவ்வளவு பேர் கடை போடுவாங்க. பலூன் கடை, மிட்டாய் கடை, அந்த கடை, என்னெல்லாம் நடக்கும், பாத்திர கடை, ஒரு சந்தையே இருக்கும்.
இப்போ இவ்வளவு வேர்களுக்குள்ள வியாபாரம் ஒழிஞ்சுதா? கண்டிப்பா. இவங்க வாழ்வாதாரம் கெட்டு போகுமா? அப்ப ஒரு கோவில் விழாவை தடுத்தாச்சுன்னா எவ்வளவு இந்துக்கள் வறுமைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்ப இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் டார்கெட் ஃபார் கன்வர்ஷன்ஸ் தானே. அப்ப ஏன் துலுக்கம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு அவனுக்குள்ள ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு, இன்னொன்னு அந்த மாதிரி ஒரு விழா, அந்த மாதிரி ஒரு கோவில் தேரோட்டங்கள் இதெல்லாம் காணாம போயாச்சுன்னா உங்களுக்கு மதமாற்ற இலக்குகள் ஈஸியாக உருவாகும். இந்த சதியை நம்ம இந்த இதுக்கு பின்னாடி பார்க்கணும். அதனால இவ்வளவு எதிர்ப்புகளையும் மீறி அந்த ஊர்வலம் சென்றே தீர்வோம் என்று இருக்கக்கூடிய அந்த இந்துக்களின் வைராக்கியம் பாராட்டப்பட வேண்டும். நம்ம வீரத்துறவி சொன்ன மாதிரி ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும் என்ற அந்த இந்துக்களுக்குள்ள வைராக்கியம் இருக்கு. அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமையை நாம் சகித்து கொண்டு இருக்கோமே, அது நமக்குள்ள தோல்வியையும் காட்டுகிறது. தோல்வி வெற்றிக்கான படிக்கல்னு சொல்லியிருக்காங்க. இதை புரிந்து கொண்டு இந்து சமுதாயம் விழிப்படைந்து அதுக்கு ஏத்த மாதிரியா செயல்பட்டாச்சுன்னா இந்த ஊர்வலத்துக்கு உள்ளூர் துலுக்கனே மாலை போடுவான். அது ஹிந்துவின் கையில் இருக்கிறது, துலுக்கன் கையில இல்லை.